عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر، لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ما عمل ابن آدم يوم النحر عملا أحب إلى الله من إحراق الدم. صدق رسول الله صلى الله عليه وسلم. முழு படைப்புகளை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரினுடைய பரிசுத்தமான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபியீன்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. தியாக திருநாள், புனிதமான ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் அவன் ஏவிய ஏவல்களை எடுத்தும் அவன் விலக்கிய எல்லா கருமங்களையும் முற்று முழுக்க விலகி நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு தியாக திருநாள், ஒரு ஆணும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு பிள்ளையும் செய்த தியாகம் உலகம் முடிகின்ற நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த தியாகத்தை நமது உம்மத்துக்கு ஒரு பெருநாளாக ஆக்கி அந்த பெருநாளுடைய தினத்தில் அந்த தியாகத்தை பேசுவது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, என்னுடைய தாய் மரணித்து விட்டால், என்னுடைய தகப்பன் மரணித்து விட்டார், என்னுடைய பிள்ளை மரணித்து விட்டது என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூறுகின்றோம். அல்லது பல நாட்களுக்கு பின்னாலாவது அதை நமக்குள் நாம் நினைவு கூறுகின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் நாம் அத்தஹியாத்தில் பரக்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக நாம் துஆ செய்யவில்லை என்றால் அந்த தொழுகை கூடாது. அப்படியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் பல வழிகளிலும் சோதிக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, தள்ளாத வயது சுமார் 80 வயதுகளை தாண்டிவிட்டது. 80 வயது ஆகியும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதை விடவில்லை. யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை தா என்ற துஆவை விடவில்லை. 83வது வயதில் அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். சுமார் 83 வயது குழந்தை கிடைக்கின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கின்றார்கள். கிடைத்த மறுகணம் அல்லாஹ்வினுடைய ஓடர், அல்லாஹ்வினுடைய ஏவல் வருகின்றது: நபியே இப்ராஹீமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களையும் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளையையும் எந்த மனித சஞ்சாரமற்ற, புட்பூண்டுகளற்ற, தண்ணீர் இல்லாத, தண்ணீரும் இல்லை புட்பூண்டும் இல்லை என்றால் அங்கு மனிதர்கள் இருக்க முடியாது. அப்படியான ஒரு இடத்தில் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளையையும் விட்டு போகும்படி அல்லாஹ்வினுடைய ஏவல். கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். மனைவியையும் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். மனைவி ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. உரிய இடத்தை அடைகின்றார்கள். அந்த இடத்தில் மனைவியையும் பச்சிளம் கைப்பிள்ளையையும் கொடுத்துவிட்டு, மனைவியினுடைய கையில் பிள்ளையை கொடுத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்படுகின்றார்கள். மனைவி கேட்கின்றார்,
எந்த மனிதர்களும் இல்லை, எந்த உணவும் இல்லை, எந்த சாப்பாடும் இல்லை, எந்த தண்ணீரும் இல்லை. இப்படியான இடத்தில் என்னையும் இந்த பிள்ளையையும் தனிமையில் விட்டு போகின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. மூன்றாவது தடவை மனைவி ஹாஜரா நாயகி கேட்கின்றார்கள். மூன்றாவது தடவையும் மனைவி கேட்கின்றார்கள், அல்லாஹ் அமரக பிஹாதா, இது அல்லாஹ்வினுடைய கட்டளையா என்று கேட்கின்றார்கள். சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை திரும்பி பார்த்து ஆம் என்று சொல்லவில்லை, போகின்ற நேரத்திலேயே தலையை அசைத்தார்கள். ஆம், அல்லாஹ்வினுடைய கட்டளை தான் என்று தலையை அசைத்து காட்டினார்கள். அந்த ஹாஜரா நாயகி இந்த தலை அசைவுக்கு சொன்னார்கள், இதல்ல இலையின் அல்லாஹ், அப்படியானால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அன்று போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த பச்சிளம் பிள்ளையையும் அந்த மனைவியையும் அதே இடத்தில் விட்டு போய்விட்டார்கள். சொற்ப நேரத்துக்கு பின்னால் குழந்தைக்கு பசி எடுக்கின்றது, தாகம் எடுக்கின்றது. உஷ்ணமான நேரம், வெயில் நேரம், சூடான நேரம், எந்த தண்ணீரும் இல்லை, எந்த சாப்பாடும் இல்லை. குழந்தை தாகத்தாலும் பசியாலும் அழ ஆரம்பிக்கின்றது. குழந்தையை மண்ணில் வளர்த்தாட்டுகின்றார்கள். அந்த பாலைவனத்தில் குழந்தையை மண்ணில் தூங்க வைக்கின்றார்கள். குழந்தை பசியால் துடிக்கின்றது. சஃபாவுடைய மலையில் ஏறி பார்க்கின்றார்கள் ஹாஜரா நாயகி. மர்வாவுடைய மலையில் தண்ணீர் தெரிகின்ற மாதிரி இருக்கின்றது. சஃபாவுடைய மலையிலிருந்து மர்வாவுக்கு ஓடுகின்றார்கள். மர்வாவில் போய் பார்க்கின்றார்கள், தண்ணீர் இல்லை. மர்வாவில் ஏறி பார்க்கின்றார்கள், மீண்டும் சஃபாவில் தண்ணீர் தெரிகின்ற மாதிரி இருக்கின்றது. மீண்டும் சஃபாவுக்கு ஓடி வருகின்றார்கள். அங்கு வந்து பார்க்கின்றார்கள், தண்ணீர் இல்லை. திரும்ப சஃபாவில் இருந்து பார்க்கின்றார்கள், மர்வாவில் தண்ணீர் தெரிகின்ற மாதிரி இருக்கின்றது. திரும்பவும் சஃபாவுக்கு ஓடுகின்றார்கள். இப்படியாக 7 தடவைகள் ஓடுகின்றார்கள். இன்று ஒவ்வொரு ஹாஜிகளும் அந்த 7 ஓட்டங்களும் ஓடித்தான் ஆக வேண்டும். கனியமான சகோதரர்களே, அந்த உஷ்ணத்தின் காரணமாக, அந்த வெயிலின் காரணமாக அங்கு தண்ணீர் தெரிகின்ற மாதிரி இருக்கின்றது. ஆனால் அங்கு போய் பார்க்கின்றார்கள், அந்த சூட்டினுடைய உஷ்ணம் காணல் நீராக தெரிந்தது. இங்கு பார்ப்பவருக்கு அங்கு தண்ணீர் தெரிகின்றது. அந்த சூடு கொதிக்கக்கூடிய சூட்டின் காரணமாக அங்கு தண்ணீர் தெரிவதை போன்றிருக்கின்றது. ஆனால் அது தண்ணீர் இல்லை, காணல் நீராக இருந்தது. கண்ணியமானவர்களே, குழந்தையும் அழுகின்றது. அதற்கு பின்னால் அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கால் அடித்து, நிலத்தில் கால் அடித்து அழுகின்றார்கள். அந்த குதிகால் பட்ட இடத்திலிருந்து ஜம்சம் தண்ணீர் வழியாகின்றது. ஹாஜரா நாயகி ஓடி வருகின்றார்கள். மண்ணால் அணைக்கட்டு போடுகின்றார்கள். தண்ணி ஓடிவிடக் கூடாது என்பதற்காக மண்ணால் தண்ணீரை கூட்டி நிப்பாட்டுகின்றார்கள். சொன்னார்கள், இமாம்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் இருக்கின்றது, ஹாஜரா நாயகி அந்த மண்ணை கூட்டி அந்த தண்ணீரை நிப்பாட்டவில்லை என்றால் அந்த ஜம்சம் தண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அன்று போன தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் கனவு காணுகிறார்கள். மகனை தன்னுடைய கையால் அறுத்து பலியிட கனவு காணுகிறார்கள். ஒரு தரம் கனவு காணுகிறார்கள். இது ஷைத்தானுடைய கனவாக இருக்குமோ என்று நினைத்து மறுபக்கம் தூங்குகின்றார்கள். மறுபக்கமும் அதே கனவை காணுகின்றார்கள். இது ஷைத்தானுடைய கனவாக இருக்குமோ என்று நினைத்து திரும்பவும் வலது பக்கமாக மாறி தூங்குகின்றார்கள். மூணாவது தடவையும் அதே கனவை காணுகிறார்கள். இது அல்லாஹ்வினுடைய கட்டளை தான் என்று நினைத்து மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு மகனை தேடி வருகின்றார்கள். அந்த நேரத்தில் மகனுடைய வயது 14 அல்லது 15 வயது. என்னுடைய பிள்ளை ஓலவல் எழுதக்கூடிய வயது. பச்சிளம் பிள்ளையை கொடுத்து விட்டு போன தகப்பன் மீண்டும் வாலிப பருவத்தில் மகன் இருக்கின்றார். அந்த நேரத்தில் தகப்பன் தேடி வருகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, மகனை அழைத்து கேட்கின்றார்கள், என்னுடைய அருமை மகனே, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, நான் ஒரு கனவு கண்டேன், உன்னை என்னுடைய கையால் அறுத்து பலியிட கனவு கண்டேன் என்று தன்னுடைய கனவை மகனிடத்தில் சொன்னதும் அந்த மகன் ஒரு பதிலை கொடுத்தார். யா அபதிஃப் அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என்னுடைய வாப்பாவே,
இது அல்லாஹ்வினுடைய கட்டளை என்றால் நீங்கள் அந்த கனவை நிறைவேற்றுங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மகனை பொறுமையாளர்களில் ஒருத்தராக காண்பீர்கள் என்று சொன்னதும் மகனை கையால் பிடித்து கொண்டு போகின்றார்கள் குர்பானி கொடுப்பதற்காக. இடையில் ஷைத்தான் குறுக்கறுக்கின்றான், ஷைத்தான் பல ஊசாட்டங்களை சொல்லுகின்றான். அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு கல்லடிக்கின்றார்கள். இன்று ஒவ்வொரு ஹாஜிகளும் கல்லெறிந்துதான் ஆக வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, மகனை அறுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மகன் 3 நிபந்தனைகளை சொல்லுகின்றார். என்னுடைய வாப்பாவே, நீங்கள் என்னை அறுப்பதற்கு முன்னால் 3 விடயங்களை செய்யுங்கள். முதலாவது விடயம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உடைகளை கலட்டி என்னுடைய உடம்புக்கு மேலால் ஒரு வெண்ணிறை துணியை போட்டு வெட்டி என்னை அறுவுங்கள். என்னுடைய உடையோடு நீங்கள் அறுத்தால் இந்த உடையில் இரத்தப்பட்டு இந்த உடையை என்னுடைய தாய் கண்டதும் தாங்கிக் கொள்ள மாட்டாள் என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள், என்னுடைய கைகளையும் கால்களையும் இறுக்கமாக கட்டிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் கட்டவில்லை என்றால் என்னுடைய கழுத்தில் கத்தி வைத்து அறுக்கின்ற நேரத்தில் என்னுடைய கைகளும் கால்களும் துடிக்கும் அல்லவா? அந்த துடிப்பை பார்த்து நீங்கள் குர்பான் அறுக்க முடியாமல் போய்விடும். என்னுடைய கைகளையும் கால்களையும் இறுக்கமாக கட்டிக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக சொல்லுகின்றார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய முகத்தை உங்களுடைய முகம் பார்ப்பதை போன்று வைக்காமல் என்னுடைய முகத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கத்தி வைத்து அறுக்கின்ற நேரத்தில் என்னுடைய முகத்தை பார்த்ததும் உங்களுக்கு மகன் என்ற பாசம் வந்து அறுக்க முடியாமல் அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமே. அதனால் என்னுடைய முகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். 3 விடயங்களும் நிறைவேற்றப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தியை வைத்து அறுக்கின்றார்கள், அறுபடவில்லை. அன்பார்ந்தவர்களே, எங்களில் 100 மனிதர்களுடைய பலம், சக்தி தான் ஒரு நபியினுடைய பலம். எங்களில் பலம் வாய்ந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்களுடைய 100 மனிதர்களுடைய பலம் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்ற பலம் தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பலமும் சக்தி. அந்த சக்தியை உச்சகட்டத்தில் வைத்து அறுக்கின்றார்கள், அறுபடவில்லை. ஆத்திரம், கோபம் பெறுகின்றது. அல்லாஹு தஆலா வானலோகத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்பினான். உங்களுடைய குர்பானை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இந்த ஆட்டை அறுத்து குர்பானை கொடுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய உத்தரவு வந்தது. அன்பார்ந்தவர்களே, அதே அன்றிலிருந்து உலகம் முடிவடைகின்ற நாள் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் குர்பானை கொடுப்பது வசதி உள்ளவர்கள், பணம் வாய்ந்தவர்கள் எங்களின் மீது கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று குர்பானியுடைய அமல், இன்று தொழுகை முடிந்ததில் இருந்து ஐயாமு தஷ்ரீக் இன்று புரை 10, 11, 12, 13வது நாள் வரைக்கும், இன்று திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் மாலை வரைக்கும், அசர் வரைக்கும் எங்களுடைய குர்பானியை நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். நாட்டினுடைய சட்டங்களை கருத்தில் கொண்டு, லீவு நாட்கள் வருகின்றது, அரசாங்கத்தினுடைய சட்டங்களை எமது கருத்தில் கொண்டு அந்த குர்பானியினுடைய அமலை நாங்கள் கட்டாயம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மிருகங்களை வணங்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் இணையதளங்களில் விடுவது, ஃபேஸ்புக்கில் நாங்கள் விடுவது, இந்த அறுத்த மாமிசத்தினுடைய இறைச்சிகளை பங்கிடுவதை போன்று நாங்கள் காட்சிப்படுத்துவது, இவைகளை நாங்கள் முற்றாக தடை செய்து அல்லாஹ்வுக்காக நாம் குர்பானியினுடைய எத்தனையோ பயான்களை நாம் கேட்டிருக்கின்றோம், அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்த ஒரு விடயம், இன்றைய திருநாளில் எம்மை விட்டும் பிரிந்த எமது பெற்றோர்கள் மன்னரையில் வாழுகின்றார்கள், எமது உறவுகள் மன்னரையில் வாழுகின்றார்கள், எமது சகோதர சகோதரிகள் ஏழை எளியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்காக எம்மால் முடியுமான விடயங்களை நாங்கள் கொடுத்து உதவி செய்வது, அந்த கபர்வாசிகளை நாங்கள் தரிசிக்க செல்வது, நமது ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களில் நாம் பங்கு கொள்வது. அன்பார்ந்தவர்களே, நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியை நாம் 3 பங்குகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று தனக்காக, அடுத்தது தன்னுடைய குடும்பத்துக்காக, அடுத்தது ஏழை எளியவர்கள் அண்டை அயலவர்களுக்காக,
இந்த 3 பங்குகளாக நாம் கொடுத்து அந்த குர்பானியினுடைய அமலை நாம் சரியாக நிறைவேற்ற வல்லவன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم. لا إله إلا الله الحليم الكريم. لا إله إلا الله رب العرش العظيم. لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم. يا الله அளவற்ற அருளாளனே, நிகரில்லாத அன்புடையோனே, இந்த வான பூமிக்கு சொந்தக்காரனே, அரசு குருசுக்கு சொந்தக்காரனியாகவே இருக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ நாடியதை செய்யக்கூடிய ரப்பாக இருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டம் இல்லாமல் எது ஒன்றும் நடக்காது ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை, தப்புகளை, தவறுகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத் செய்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வருடத்தினுடைய ஹஜ் பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், வருகின்ற வருடம் இருப்போமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது ரஹ்மானே. யா அல்லாஹ், இன்றைய நாளில் நீ என்னென்ன பரக்கத்துகளை, நலவுகளை வைத்திருக்கின்றாயோ அத்துணை நலவுகளையும் எங்களுக்கு நீ தந்துவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நாளில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சீதேவிகளாக எங்களை நீ கபூலாக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்கள் எல்லோருடைய ஹலாலான ஜாயிஸான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் மண்ணறையில் கபராளிகளாக இருந்தால் அவர்களுடைய கபரை சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கிவிடு ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோர்கள் உலகத்தின் நோயாளிகளாக இருந்தால் அவர்களுடைய நோய்களை நீ குணப்படுத்தி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய வாழ்க்கையில நீ நிம்மதியை கொடுத்து விடு யா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு நீ கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், திடீர் மௌத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். வாகன விபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், தாங்க முடியாத கஷ்டங்களை விட்டு பாதுகாத்து விடு யா அல்லாஹ். சுமக்க முடியாத கடன் சுமைகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், திடீரென்று வரக்கூடிய நோய் நம்பரங்களை விட்டு பாதுகாத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு நோயை தந்து மற்றவங்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை படுக்க வைத்து மற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடாத ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களோட உடம்பில் நீ தேக ஆரோக்கியத்தை தந்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்தில் நீ தந்த ஆகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை சாலிகானவர்களாக ஆக்கி விடு யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை, நல்ல ஞானத்தை, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு எங்களை கண்களை குளிர செய்து விடு யா அல்லாஹ். எங்களை கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே திருப்தியை கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுத்து விடு யா அல்லாஹ். எத்தனையோ சின்னஞ்சிறு பிள்ளைகள் நோயாளிகளாக இருக்கின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த நோயாளிகளுடைய நோய்களை நீ குணப்படுத்தி விடு யா அல்லாஹ். எங்களுடைய தொழில் துறவுகளை நீ பரக்கத் செய்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய தொழில் துறவுகளை நீ பரக்கத்துடைய வாசல்களை நீ திறந்து தந்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை, சந்தோஷத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலஸ்தீனில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நிம்மதியை கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எத்தனையோ சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஷஹீதாகி விட்டார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ முதியவர்கள், எத்தனையோ பெண்கள் ஷஹீதாகி விட்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பலஸ்தீன மக்களுக்கு நீ வெற்றியை கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ பத்ர்ல எப்படி வெற்றியை கொடுத்தாயோ, சஹாபாக்களுக்கு எப்படி வெற்றியை கொடுத்தாயோ, அதே போல பலஸ்தீன் மக்களுக்கு நீ வெற்றியை கொடுத்து விடு யா அல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ மீட்டி தந்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த பள்ளிவாசலை மீட்டி தந்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், அங்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீ உதவி செய்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பலஸ்தீன் மக்களுடைய விடயத்தில் நீ என்னென்ன நலவுகளை
வைத்திருக்கிறாய் என்பது தெரியாது. ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீ நலவை கொடுத்து விடு யா அல்லாஹ். எத்தனையோ குர்ஆனை சுமந்தவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ கல்விமான்கள் ஷஹீதாகி விட்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிரப்பமான நிம்மதியான கூலிகளை கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகளை விட்டு பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யாரெல்லாம் என்னென்ன கஷ்டங்களில் இருக்கின்றார்களோ அத்துணை மனிதர்களுடைய கஷ்டங்களை போக்கி விடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை சந்தோஷத்தை தந்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தான வாசல்களை திறந்து தந்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஓயில் ஏஎல் பரீட்சையில நீ வெற்றியை கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பள்ளி வாசலில் யார் யாரெல்லாம் கடமை செய்து விட்டு மன்னரையில் வாழுகின்றார்களோ அத்தனை பேருக்கும் நீ ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பள்ளி வாசலை யார் யாரெல்லாம் நிர்வாகம் செய்தார்களோ அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த பள்ளியை கட்டுவதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ இந்த இடத்தை யாரெல்லாம் வக்ஃப் செய்தார்களோ அத்தனை பேருக்கும் உன்னுடைய சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாக்களை கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஹிதாயா பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நீ சீமான்களாக ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள், இந்த பள்ளிவாசலில் கடமை செய்யக்கூடிய இமாம்கள், முஅத்தின்மார்கள், ஊழியர்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இங்கு நடைபெறக்கூடிய மதரசாவை நீ கபூலாக்கி விடு யா அல்லாஹ். பல ஹாஃபில்களை, பல தாயிகளை, பல அறிஞர்களை இந்த இடத்திலிருந்து நீ வெளியாக்கு ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தான் இந்த நாளில் கேட்கக்கூடிய இந்த துஆவை நீ கபூலாக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ பரக்கத் செய்து விடு ரஹ்மானே. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய கணவன்மாருடைய வாழ்க்கையை நீ பரக்கத் செய்து விடு யா அல்லாஹ். கடல் கடந்து உழைப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் ரஹ்மானே. அவருடைய தொழில் நீ பரக்கத்துடைய வாசல்களை நீ திறந்து கொடுத்து விடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே பலாய் முசீபத்துகளை விட்டு பாதுகாத்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய தனிப்பெரும் அருளை கொண்டு இந்த துஆவை நீ கபூல் செய்து விடு ரஹ்மானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால கேட்ட இந்த துஆவை நீ கபூல் ஆக்கி விடு யா அல்லாஹ். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தௌ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தௌ வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ் எங்களுடைய மரணங்களுக்கு முன்னால நாங்கள் எல்லோரும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த கஅபத்துல்லாஹ்வை கண் முன்னால காணக்கூடிய பாக்கியத்தை தந்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த மண்ணில மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை நீ தந்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எதையெல்லாம் கேட்க நினைத்து கேட்க மறந்தோமோ அத்தனையும் கேட்டதாக நீ கபூல் செய்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவின் பரக்கத்தினால் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொண்டு விடு ரஹ்மானே. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.